ஹாய் வெல்கம் டு எஸ்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் உங்கள் ரவி. இப்போ பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வீடு இருக்குது. இங்க 70% வேலை முடிஞ்சிருக்கு, இன்னொரு 30% வேலை இருக்குது. சரிங்களா? இது வந்து கார்னர் பீஸ் உங்களுக்கு. அதுல ஒரு பால்கனி வந்துடும். இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி, இந்த வீட்டுக்கு மட்டும் தான் 2 பால்கனி இருக்கும். இந்த மாதிரி வீடு நம்ம இன்னும் வரை கெட்டவே இல்லை. இப்போதான் நம்ம கேட்டுக்கிறோம். வந்து பார்க்க போலாம். இதோட பிளேசஸ் பாத்தீங்கன்னா சவுத் பேசிங்ல பிளாட். அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பேசிங்ல நான் உங்களுக்கு வாசகால் வச்சிருக்கிறேன். மெயின் வாசகால் வந்து ஈஸ்ட் பேசிங் வச்சிருக்கிறேன். டோர் வந்து உங்களோட சார்ஜ்ல நம்ம பண்ணிக்கலாம். ஃபால் சீலிங் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது, ஒர்க்கிங் முடியல. இப்போ ஒயர்லாம் எப்படி பண்றாங்க என்னங்கிறத பாத்துக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்க நீங்க எந்த மாதிரி கலர் கேட்குறீங்களோ உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இந்தியில ஒரு எதுவுமே நான் உங்களுக்கு கையை வைக்காம இருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்காக நான் வெயிட்டிங் வச்சுட்டு இருக்கிறேன். சரிங்களா? நீங்க சீக்கிரமா வாங்க, இதை புக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணி தரேன். நீங்க வாங்க. இதுல பாத்தீங்கன்னா டிவி யூனிட் வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 இன்ட்டு 80 இன்ச்சு வரைக்கும் நம்ம டிவி மாட்டலாம். பூஜை ரூம் வந்து தனியா நம்ம அந்த பொசிஷன்ல பண்ணி கொடுத்துருவோம். பூஜை ரூம் ஹால் வந்து பாத்தீங்கன்னா பிளேசஸா இருக்கும். டைனிங் ஹால் வந்துடும், வாஷ் பேசின் வந்துடும். காலையே நம்ம ஓடி விளையாடுறோம், நம்ம குட்டிஸ் எல்லாம் ஓடி ஓடி விளையாடுறோம் நம்ம காலையே. அந்த மாதிரி ஒரு ஹால் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கப்போர்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி வந்து பொசிஷன் நம்ம பண்ணிக்கலாம். மேல ஸ்லாப் எல்லாமே வந்திருக்கும். இல்ல கப்போர்ட் எல்லாம் அடிக்கல. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோர் எல்லாமே நீங்க உங்க சார்ஜ்ல பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 40 டோர் இருக்குன்னா அனுப்பி அதை நீங்க ஒன்று சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பண்ண மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன். இன்னொரு பாயிண்ட் கீழே வந்து கீழே ஒரு பாத்ரூம் இருக்கு. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பார்க்க போலாம். வாங்க. இது நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழே மட்டும் கால் மாதிரி வந்துடும். இது மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லுமே ஃபால் சீலிங் வந்துடும். ஃபால் சீலிங் பண்ணிட்டு அப்புறமா பெயிண்டிங் பண்ணிட்டு அப்புறமா கபோர்ட் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் லைட் எதுவுமே மாட்டல. இது பாத்ரூம் பாருங்க. பாத்ரூம் வந்து நல்லா பெருசா வரும். நீங்க இதுல ஒரு டப்பு கூட நம்ம வச்சு குளிச்சுக்கலாம், நல்லா உருண்டு விளையாடலாம். அந்த மாதிரி ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்குறோம். இதான் டோர் போர்ல ஃபினிஷிங் ஆகணும்னா ஒரு டோர் போட்டு கொடுத்துருவோம். பால்கனி பாருங்க. இதுல கண்ணாடி கிளாஸ் எல்லாம் வரும். பால்கனில சுத்தி பாத்தீங்கன்னா நல்லா இயற்கையா இருக்கும். நல்ல கைனி மாதிரி இருக்கும், விவசாயம் மாதிரி இருக்கும். நல்ல காத்து, இயற்கையான காத்து வாங்கினா இந்த மாதிரி வீட்டை பாருங்க. கார்னர் பீஸ் இந்த வீடு. சரிங்களா? இதுலயே நம்ம ஒரு கட்டல் போட்டு நம்ம அழகா படுக்கலாம். 4 6 7 கட்டல் போட்டு அழகா படுக்கலாம். ஃபேன் அமைச்சு கொடுத்துருவோம். அதுலயே நான் உங்களுக்கு. வாங்க நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்க போலாம். தேர்ட் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா பெருசா ஒரு ஸ்பேசியஸா இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துருப்பேன். பால்கனி அதே பொசிஷன் வந்துடும். ஒரு வந்து கேட்ல சேஃப்டி கேட்ல எங்கேயுமே உங்களுக்கு பால்கனி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் நம்ம பால்கனி கேட்ல கொடுத்து வச்சிருக்கிறோம். உங்களுக்கு மெயின் டோர் வந்துடும். அதுல இல்ல இது கண்ணாடியில வந்து போட்டு கொடுத்துருவோம். டிசைன் கண்ணாடி இருக்குல்ல, அது மாதிரி போட்டு கொடுத்துருவோம். ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி. இதோட லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 1150 ஸ்கொயர் ஃபீட். பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டிக்கிறோம். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி.